ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இப்போ தான் ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோக்கு அப்புறமே சம்பவம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ப்ரோமோவில் வர அளவுக்கு ஒரு பெரிய சம்பவம் வந்து நடந்திருக்கு. ஆக்சுவலாக முத்துக்குமரனுக்கு வந்து அப்படி என்ன டாஸ்க் வந்து கொடுத்தாங்க, மஞ்சரி அவர்கள் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாங்க, அதுக்கே அருண் அவர்கள் இவ்வளோ தூரம் வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு 500 லைக்னா எதிர்பார்க்குறோம். ஸோ லைக் போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்கு நம்ம வந்து போகலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் அண்ட் பெண்கள் இவங்க ரெண்டு பேருமே ஸ்வாப் ஆகிட்டாங்க இல்லையா. இவங்க வந்து அந்த வீட்டுக்கும் அவங்க வந்து இந்த வீட்டுக்கு வந்து நேற்றுக்கு நைட்டே வந்து ஸ்வாப் ஆகிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி பாய்ஸ் எல்லாம் வந்து அதே வீட்டில் இருந்ததுனால அவங்களுக்கு வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதே மாதிரி ஸ்டோர் இன்சார்ஜ் யார், கிச்சன் இன்சார்ஜ் யார், அதே மாதிரி டாஸ்க் யார் கொடுக்கணும், அதே மாதிரி பனிஷ்மெண்ட் யார் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க வந்து யோசித்து முன்கூட்டியே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருந்தாங்க. பெண்கள் அணி டக்குன்னு வந்து உள்ளே போனதுனால அவங்க வந்து அதை பற்றி எதுவுமே யோசிக்கல. நைட்டெல்லாம் காசிப்ஸை பேசிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு பிரியாணி சாக்லேட் எல்லாம் சாப்பிட்டு தூங்கிட்டாங்க. ஸோ காலையிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா டீ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தீபக் அவர்கள் வந்து வராரு. ஸோ அவர் வந்துட்டு யாருமா கிச்சன் இன்சார்ஜ், ஸோ நீங்கள் வந்து உங்ககிட்ட நான் பர்மிஷன் கேட்கணும்னு நினைக்கிறேன், பர்மிஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நான் காஃபி டீ எல்லாம் போட்டுட்டு எடுத்துகிட்டு போய் எங்களுடைய ஹவுஸ்மேட்ஸ்க்கு வந்து கொடுத்துருவோமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போயே ஒரு பெரிய குழப்பம் வந்து நடக்குது. இதுக்கு வந்து யார் வந்து பண்ணுவாங்க, யார் வந்து செய்வாங்க, யார் வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், டாஸ்க் வந்து யார் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையிலே வந்து இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் இன்சார்ஜாக நம்மளுடைய சவுண்ட் அவர்கள் தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து சாச்சனா அப்படின்னு வந்து சொன்னாங்க. சாச்சனா போயிட்டு மறுபடியும் சவுண்டு கிட்ட வந்து கேட்குறாங்க. சவுண்ட் இந்த மாதிரி வந்து தீபக் அவர்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு வந்து நீங்கள் என்ன டாஸ்க் கொடுக்கணுமோ சொல்லுங்கள், கொடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சௌந்தர்யா முகம் அலுமிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வெளியே வந்து அப்படியே டான்ஸ் ஆடிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. தீபக்கும் வந்து பார்த்திங்கன்னா அது ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு ஏமா டாஸ்க் வந்து கொடுக்குறீங்க, யார் கொடுக்கணும் யார் கொடுக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் முன்கூட்டியே நிர்ணயம் பண்ணுறது இல்லையா. சரி ஓகே ஃபஸ்ட்டு டே ஓகே நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பாட்டு பாடிட்டு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு வந்து போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நம்ம முத்துக்குமரன் வந்து இருக்காப்புல, அந்த மனுஷன் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் ஆக்சுவலாக வந்து பெண்கள் வீட்டாருக்கு வந்து போனாப்புல. எதுக்காக போனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நைட் எல்லோரும் சாப்பிட்டு அப்படியே வந்து அந்த பருக்கைகள்லாம், அதாவது சாப்பாட்டோட பருக்கைகள் அப்புறம் எச்சம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து இருந்தது அந்த டேபிள் மேலே. சரி ஓகே நாங்கள் சாப்பிட்டு சாப்பாடு தானே, நீங்கள் வந்து க்ளீன் பண்ணாதீங்க, நாங்களே க்ளீன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே மனுஷன் போய் க்ளீன் பண்ணுறதுக்காக வந்து போயிருந்தாப்புல. அப்போ மஞ்சரி அவர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, டேய் நீ வந்து கோட்டை தாண்டி வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபஸ்ட்டு வந்து நீ க்ளீன் பண்ணிவிடு, அதுக்கப்புறம் டாஸ்க் பண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே நான் வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறேன், அதுக்குள்ளே நீங்கள் யோசிங்க என்ன டாஸ்க் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் முத்துக்குமரன் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பாதி அளவுக்கு வந்து க்ளீன் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் சௌந்தர்யா, அதுக்கப்புறம் தர்ஷிகா, மஞ்சரி, அப்புறம் வர்ஷினி இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஆமாம் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டோடனே க்ளீன் பண்ணிட்டு இருக்கான், டாஸ்க் கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்டோடனே டாஸ்க் இன்னும் கொடுக்கல. ஸோ டாஸ்க் வந்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது டக்குன்னு மஞ்சரி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சர்க்யூட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அந்த சர்க்யூட் அப்படின்னா ஜம்பிங் ஜாக்ஸு, ஐனி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புஷ்அப்பு, ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு விஷயம் ஓகேங்களா. இது வந்து ஆக்சுவலாக செகண்ட்ஸ் தான் பண்ணுவாங்க. ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே வந்து தெரியும். செகண்ட்ஸ் மீன்ஸ் ஒரு 30 செகண்ட்ஸ் இல்லை 1 மினிட். அதே மாதிரி இல்லைன்னா கூட செட்டில் வந்து பண்ணுவாங்க. ஒரு 5 செட்டு, இட்ஸ் மீன்ஸ் 5 கவுண்ட்டு இல்லை ஒரு 10 கவுண்ட்டு ஒரு செட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா 30 கவுண்ட்டு ஒரு செட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதே மாதிரி 30 கவுண்ட்டை 3 தடவை பண்ண சொல்கிறாங்க. ஒரு செட்டை 3 தடவை பண்ண சொல்கிறாங்க. 30 × 3 டைம்ஸ் அப்படின்னா 90 டைம்ஸ் வந்து ஹைனி பண்ணணும், ஹை ஜம்ப் பண்ணணும், புஷ்அப் பண்ணணும். ஸோ இதெல்லாமே பண்ணணும் அப்படின்றதுனால இந்த மனசு வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க, நான் அதை வந்து ஏற்றுக்கிறேன், என்ன டாஸ்க் கொடுக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக யோசித்து டாஸ்க் கொடுங்க. அதே மாதிரி இன்சார்ஜ் யார் அப்படிங்கிறதையும் முதல்ல சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா இன்சார்ஜ் யாருன்னே தெரியாமல் நீங்கள் ஒரு டாஸ்க்கு அவங்க ஒரு டாஸ்க்கு, அவங்க நீங்கள் இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து என்னால் ஏற்றுக்க முடியாது. முதல்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட ரூல்ஸ் வந்து பேப்பரில் இருக்கா, ஃபஸ்ட்டு பேப்பரில் இல்லாமல் வந்து எங்கிட்ட எப்படிங்க சொல்லலாம் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண்கள் வந்து அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட்டு டே, ஸோ நாங்கள் இதுக்கப்புறம் தான் வந்து இதெல்லாமே பிளான் பண்ணோம், முதல்ல நாங்கள் சொல்கிறத வந்து செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி அவர்கள் வந்து சொல்கிறாங்க. பட் வந்து நம்மளுடைய முத்துக்குமரன் வந்து சும்மா ஜாலியாக வந்து அப்படியே அமைதியாக க்ளீன் பண்ணிட்டு இருக்காப்புல. நான் முதல்ல க்ளீன் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் டாஸ்க் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ இவர் க்ளீன் பண்ணுறாரு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக பண்ணிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் வந்து பெண்கள்லாம் பயங்கர வெறுப்பாயிடுறாங்க. மஞ்சரி என்ன சொல்லிட்டு போயிடுறாங்கன்னா, நீ பண்ணி தான் ஆகணும், இந்த சர்க்யூட்டை பண்ணியே ஆகணும், ஐனி பண்ணி ஆகணும், புஷ்அப் பண்ணி ஆகணும், ஜம்பிங் ஜாக்ஸ் வந்து பண்ணி ஆகணும், அதே மாதிரி சைட் ரைசஸ் எல்லாம் பண்ணி ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. ஸோ ஆக்சுவலாக இவங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ண தெரியுமா தெரியாதா அப்படின்றதெல்லாம் தெரியல ஆக்சுவலாக. ஸோ இதுக்கு வந்து வர்ஷினி வந்து அப்பயே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எனக்கு ஒர்க் அவுட்லாம் தெரியுமா, நீ வந்து இவ்வளோ தூரம் வந்து கொடுக்குற, கொஞ்சம் பார்த்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பட் வந்து அது வந்து நம்மளுடைய மஞ்சரி அவர்கள் வந்து கேட்கவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் முத்துக்குமரன் க்ளீன்லாம் பண்ணி முடிச்சுட்டு டாஸ்க் பண்ணுறதுக்காக கார்டன் ஏரியாவுக்கு வந்து போயிடுறாப்புல. எப்பவுமே வந்து முத்துக்குமரன் வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணுவார், ஃபிசிக்கலாக ஃபிட்னஸாக இருக்கணும்
அப்படின்னு சொல்லி நினைப்பாப்பில் ஓடுவார், தியானமெல்லாம் கூட வந்து பண்ணுவார்னு வச்சுக்கோங்களேன். பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா 30 × 3 டைம்ஸ் 90 கவுண்ட்ஸ் அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. சொல்லப்போனால் 90 புஷ்அப்ஸ் 90 புஷ்அப்ஸ் வந்து எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. அதே மாதிரி ஐனி பண்ணோம், ஜம்பிங் ஜாக்ஸ் பண்ணோம், சைட் ரைசஸ் எல்லாம் பண்ணும்போது ரொம்ப டயர்ட் ஆகிடுறாரு. அண்ட் அங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒட்டுமொத்த பேரும் அன்ஷிதா முதல் கொண்டு சத்யா, அன்ஷிதா, அதுக்கப்புறம் வர்ஷினி, தீபக் இவங்க எல்லாமே உட்காந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக சத்யாவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி காண்டாயிட்டாப்ல, இதெல்லாம் முதல்ல இது எவ்வளோ ஒர்க் அவுட்டு, எப்படி 90 கவுண்ட்ஸ் பண்ணுறேடா எப்படிறா அப்படின்னா, இல்லை நான் பண்ணியே பண்ணுறேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து டாஸ்க் வந்து எந்த மாதிரி டாஸ்க் கொடுக்கணும்னு தெரிய மாட்டேங்குது. அதே மாதிரி இதோட எஃபெக்ட் என்னன்றது அவங்களுக்கு தெரியல. ஸோ அவங்க சொல்லிட்டாங்க, நான் வந்து செய்கிறேன். இதுக்கப்புறம் அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டோம், இந்த மாதிரி டாஸ்க்கெல்லாம் அப்போ தான் வந்து யோசிக்கவும் மாட்டாங்க, கொடுக்கவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் விடாப்படியாக மற்றவங்களாம் சொன்னால் கூட வந்து பார்த்திங்கன்னா கேட்குற மாதிரி வந்து இல்லை. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வந்து பூதாகரமாக ஆகுது. அதுக்கப்புறம் வர்ஷினி அவர்கள்கிட்ட கேட்டுட்ருக்காங்க, ஏம்மா உனக்கெல்லாம் ஒர்க் அவுட் தெரியுதானம்மா, நீ இந்த மாதிரி வந்து ஒரு டாஸ்க் வந்து கொடுக்குறாங்களே, நீ அதை வந்து ஏற்றுக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் அப்பயே சொன்னேன் இந்த மாதிரிலாம் பண்ண வேணாம், இது வந்து ஏன்னா எனக்கு வந்து ஒர்க் அவுட் தெரியும் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து கேட்குற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வர்ஷினி சொல்கிறாங்க. இந்த பிரச்சனை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊதி புகைய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் நம்மளுடைய மஞ்சரி அவர்களை கூட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குமா, நீ என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மஞ்சரி அவர்கள் வந்து என்ன கிளியராக வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை ஆக்சுவலாக வந்து 30 × 3 சென்ட் தான் நான் ஃபஸ்ட்டு வந்து சொன்னேன். அதுக்கப்புறம் சௌந்தர்யா கிட்ட வந்து சொன்னேன் 30 செஞ்சு உடனே விட்டுருமா அப்படின்னு சொல்லும்போது சௌந்தர்யா ஓகே சொல்லிட்டாங்க, ஏன் அவங்க ஸ்டாப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி தெரியாத மாதிரி வந்து கேட்குறாங்க. சௌந்தர்யா அதே இடத்துல தான் உட்காந்துட்டு இருக்காங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது. மஞ்சரி சொன்னதை வந்து இவங்க கேட்டாங்களா இல்லையாலாம் வந்து தெரியல. அது அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பெரிய டிஸ்கஷன் வந்து போயிட்டு இருந்தது. அதுக்கிடையில் தான் வந்து நம்மளுடைய கேப்டன் நம்மளுடைய அருண்குமார் அவர்கள் வந்து வராப்பில் அந்த மனசை வந்து எப்படி நீங்கள் இந்த மாதிரிலாம் டாஸ்க்கெல்லாம் வந்து கொடுக்கலாம், அதுவும் இது எவ்வளோ ஒர்க் அவுட் ஆன டாஸ்க் தெரியுமா, இதனால் வந்து ஃபிசிக்கலாக வந்து பிரச்சனையெல்லாம் வரும் தெரியுமா, ஸோ ஒரு வேளை இன்றைக்கி டாஸ்க் ஏதாவது கொடுக்க போகிறாங்க அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக அங்கே வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி அவர் டாச் பூச்சின்னு வந்து கத்துறாரு. அதுதான் நீங்கள் வந்து ப்ரோமோவில் பார்த்துருக்கீங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரி அவர்கள் வந்து பயங்கரமாக அழுகுறாங்க. அது ப்ரோமோலையும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அழுந்தது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒரு இதுவாக தான்டா கொடுத்தேன், அதுவும் முத்துக்குமரன் அப்படின்றதுனால மட்டும்தான் நான் இந்த டாஸ்க்கே வந்து கொடுத்தேன், வேறு யாராச்சும் இருந்திருந்தால் நான் இந்த டாஸ்க்கே வந்து கொடுத்துருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கிளாரிட்டி வந்து கொடுக்குறாங்க. ஆனால் முத்துக்குமரன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி டாஸ்க்கே வந்து கொடுக்கக்கூடாது, இந்த மாதிரி டாஸ்க் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா யோசிச்சு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு பக்கம் வந்து பேசிகிட்டு இருக்காரு. அருண் பிரசாத்துக்கும் அப்புறம் மஞ்சரி அவர்களுக்கும் பயங்கரமாக வாக்குவாதம் வந்து நடக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி, நான் இல்லைங்க நான் வந்து கேப்டன், நான் இப்படி தான் பேசுவேன், அவனுக்கு வந்து ஏன் நீங்கள் இந்த மாதிரி வந்து டாஸ்க் வந்து கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி இவர் ஒரு பக்கம் வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஸோ ஆக்சுவலாக வந்து இன்னும் ரூல்ஸு ரெகுலேஷன்ஸ் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பேப்பரில் வந்து வரல. ஸோ இவங்களே வந்து ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க, அது ஒரு ஃபன்னான டாஸ்க்காக கூட இருந்திருக்கலாம். பட் அந்த ஃபன்னான டாஸ்க்கை வந்து இவ்வளோ தூரம் வந்து பிரச்சனைக்குள்ளாக்கியே ஒரு டாஸ்க்காக வந்து மாற்றிக்கிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றது வந்து தெரியல. ஸோ முத்துக்குமரன் நல்லா ப்ளே பண்ணுறப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது. ஸோ அவர் வந்து எப்பவுமே அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான். பட் மஞ்சரி அவர்கள் யோசித்து இதை வந்து பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் என்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத பொறுத்துட்டு தான் பார்க்கணும். ஸோ இதுதான் ஆக்சுவலாக வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கான முழு விளக்க வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சிறப்பு மீடியா 2.0 அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. லைக் போட்டு வீடியோ பாருங்கள். நன்றி, வணக்கம்.